பேசிக்கா ஒரு கிரகத்தினுடைய தசா நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரகங்களை அந்த தசா செய்யத்தான் செய்யுது. அப்ப பாவக்காரகங்கள் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து இப்ப வந்து ஒருவேளை மிதுன லக்னத்துக்காரருக்கு 5ஆம் வீடு தான் வந்து பூர்வ புண்ணியம். அப்ப 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி வந்து சுக்கிரன் ஆயிடுறாரு. அதே இது ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்னத்துக்காரருக்கு 5ஆம் அதிபதி வந்து குரு ஆயிடுறாரு. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ஆளா மாறுறப்ப நீங்க இதை போட்டு குழப்பவே தேவையில்லை. சிம்பிள். நீங்க வந்து கிரகக்காரங்கள் எடுத்துக்க வேண்டியதான். அப்ப சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய், சுக்கிரன்னா மனைவி, செவ்வாய்னா கணவன், புதன்னா சகோதரி சகோதரன், சனினா வந்து தொழில், குருனா ஜாதகர் இப்படின்ற கால்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து மனசுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா போதும். அப்போ ஒரு தசை நடக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய நன்மை மற்றும் தீமைகளை எக்ஸ்ட்ரீமா கொடுத்துட்டு போயிடும். இப்போ ஒருத்தருக்கு என்ன தசை நடந்தாலும் அவருக்கு சுக்கர தசையோ சூரிய தசையோ சூரிய புத்தியோ வந்தா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தோம். அது என்னவா இருந்தாலும் சரிங்க. அவர் வந்து சூரியன் சூப்பரா இருக்கட்டும், இல்லைன்னா சூப்பர் இல்லாம இருக்கட்டும், ரொம்ப கேவலமா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அந்த சூரிய தசையோ சூரிய புத்தியோ வரும்போது அந்த ஜாதகருடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகளை கொடுக்குது. அடுத்து அந்த ஜாதகருடைய தொழில் விஷயங்கள்ல மேம்பாடுகள் அடையுது. அரசு வழியான பதவிகள், அரசியல் லாபங்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சூரிய திசை வரும்போது அரசியலுக்குள்ள போவான். அரசியலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. திடீர்னு சூரிய திசை ஆரம்பிக்க அரசியலுக்குள்ள போயிடுவான். சும்மா லோக்கல்லையாச்சும் ஒரு 4 கவுன்சிலர் 4 வார்டு மெம்பரோட சேர்ந்து சுத்திட்டு ஏதாச்சும் இது பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு சூரிய திசை முடிய ஒரு வேற இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிடுவார்.